ஆடி வெள்ளி அவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயத்தோட இந்த vlog நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டு vlogல பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபார்ம் போயிருந்தோம். அங்கேருந்து நீங்கள் என்னெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த துளசி மாடம் தான் வாங்கினோம். நாங்கள் 2 பேரும் வந்து ஒரே மாதிரி வாங்கினோம். அதுவும் தை மாதம் அப்போது வந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து இப்போது டியூஸ்டே ஃப்ரைடே வந்து லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணும்போது இந்த சுவாமிக்கு பூஜை பண்ணிவிடுவேன். ஸோ அந்த துளசி மாடத்தில் நடுவில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். 2 பக்கமும் விளக்கேற்றி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மணி பிளான்ட் அதெல்லாமும் இருந்தது. அதுக்கும் தனியாக வந்து நான் அந்த மாதிரி பாட் வாங்கியிருந்தேன். ஸோ பூஜை அப்படிங்கிற போது நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஸோ இப்போது எஜுகேஷனுக்குன்னு தனியாக ஏதாவது பூஜை இருக்கா, வீடு வாங்கிறதுக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ பூஜை அப்படிங்கிறது வந்து இதுக்கு தனியாக அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. காமனாக நம்ம மனசை பொறுத்து தான். இப்போ நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறேன், நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற போது நல்ல நேரம்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ நான் வந்து எங்கள் வீட்டு ஜோசியர்கிட்ட கேட்பேன், இல்லைன்னா எங்கள் வீட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ உங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அப்படிங்கிற போது, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற போது நான் வந்து ஆஸ்ட்ரோ டாக் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்தோடனே உங்கள் நேம் நீங்கள் போடலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் நேம் போட்டுக்கலாம், இல்லை வேறு யாராருக்கும் பார்க்குறீங்கன்னா வேறு பேர் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் பிறந்த நேரம் எல்லாமே கேட்கும். எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே நமக்கு வந்து ஆஸ்ட்ராலஜர் இருக்காங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில், தமிழில், ஹிந்தியில், ஸோ பெங்காலி அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணோன்னா டைரக்ட் சேட் வந்து நமக்கு போயிடும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆஸ்ட்ராலஜர் அசைன் பண்ணிடுவாங்க. இதில் வந்து மேல் ஃபீமேல் யார் வேணால் இருப்பாங்க. யார்கிட்ட வேணால் நம்ம பேசிக்கலாம். ஃப்ரீயாகவும் நம்ம பேசிக்கலாம். இவ்வளோ மினிட்ஸ்க்கு நமக்கு பைசாவும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஆஸ்ட்ராலஜர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது சர்வீஸ் பேஸ் பண்ணி கூட ஸோ இவ்வளோ வருஷம் பார்ப்பாங்கன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட இதில் இருக்கும். நீங்கள் எது ரிலேட்டடாக கேட்கணும் அப்படின்னாலும் தாராளமாக கேட்கலாம். டைரெக்டாகவே நம்ம சாட் பண்ணி. இப்போ எஜுகேஷன் வைஸ் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். குழந்தைங்க படிப்புக்காக, இல்லை ஒரு சில பேர் கல்யாணத்துக்காக கேட்கலாம், இல்லை பூஜா டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி உங்கள் குவரிஸ், டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எப்பயும் போல் என்னோடய ரொட்டீன் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுது. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா திணை பொங்கல் தான் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் 2 கப்பு திணை எடுத்திருக்கேன். இப்போது பச்சரிசியில் பண்ணும்போது நம்ம அப்படியே கழுவிட்டு டைரெக்டாக வச்சுருவோம். திணையில் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும், வாசனை வர வரைக்கும். இதை வந்து திணையை நான் தனியாக வறுத்துட்டேன். 2 கப்பு திணைக்கு அரை கப்பு போட்டால் போதும். அதுக்கும் கொஞ்சம் நீங்கள் கூட போட்டாலும் ஓகே தான். இதையும் வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் நல்லா சுடு தண்ணியில் வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுடுவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும். ஸோ பச்சரிசியில் சாப்பிட்றதுக்கும் இதில் சாப்பிட்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. 2 டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை ஊற வச்சேன் இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து அப்படியே குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போ 2 கப் திணை, அரை கப் பச்சரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா வேகும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அதனால தான் நார்மலாகவே பொங்கலுக்கு நம்ம ஜாஸ்தி தான் தண்ணி ஊற்றுவோம். அதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த திணையும் பச்சரிசியும் அதோடு அப்படியே சேர்க்க வேண்டியதுதான். திணையில் மட்டும் இல்லை, நீங்கள் வரகு, குதிரைவாலி அரிசி எல்லாத்துலேயுமே வந்து இந்த பொங்கல் ரெசிபி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போது நான் பச்சரிசியிலே பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை இதை பண்ணிட்டோம். இது நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு முதல்ல ப்ராக்டிஸ் ஆகணும்ல, அதனால தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மூடி போட்டு விசில் போட்டிருக்கேன். நெய்யில் வந்து சீரகம், மிளகு எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிக்க போகிறேன். இதில் வந்து இஞ்சி நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். துருவன இஞ்சி வந்து அப்படியே நான் சேர்த்துட்டேன்.
கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை அது எல்லாமே சேர்த்துட்டு அப்படியே பொங்கலில் போட்டு கலக்க வேண்டியதுதான். அந்த ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு, மற்றபடி இந்த பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்தி கூட, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த பொங்கல் இப்படி திறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஆற உங்களுக்கு நல்லா வந்து கெட்டியாயிடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். அந்த கலக்க அந்த கெட்டித்தன்மை படுறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. எங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதே எங்கள் மாமியார் தான். ஸோ அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து நான் வந்து பச்சரிசி பொங்கலே பண்ணுறதில்ல. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான வேலை இன்றைக்கி என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்கு அர்பனில் புக் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 months மேலே ஆயிடுச்சு. அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய தடவை நானே பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப வந்து ஆயில் ஸ்ட்ரெயின்ஸ் ரொம்ப இருந்தது. ஸோ எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த தடவை அர்பனில் போட்டேன். இந்த கேஸ்டிங் சோடாவை அப்படியே மேலே போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அப்படியே அதை ஊற வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே இந்த உள்ளெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒயிட் கலரே தெரியல, அவ்வளோ ஆயில் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஏதோ அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படி இருந்தது, நல்லா அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தது. ஆனால் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ்டிங் சோடா போட்டு தண்ணியிலையே ஊற வச்சுட்டாங்க. எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட். இப்படி ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டதுனால ரொம்ப வந்து சர்ப்ரைஸ்டாக இருந்தது. ரொம்ப நீட்டாக இருந்தது அவர் ஒர்க்கோட. கேஸ் மேடு அதிலலாம் வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணார். மித்துன் கூட பார்த்துட்டு என்னம்மா புதுசு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ ஒர்க் முடிச்சும் நமக்கு அந்த கேஸ் மேடெல்லாம் நீட்டாக தொடச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க, ஒர்க் ஆகுதா பாருங்கள் அப்படின்ட்டு. கரெக்டாக இருந்தது. அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் மாமியாரோடது. அது அவங்க எப்போ வந்தாலும் இதை வந்து பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மணியாங்குழக்கட்டை, அதுக்கப்புறமா சேவை, அது ரெண்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க பண்ணால். இன்றைக்கி வந்து நாங்கள் மணியாங்குழக்கட்டை தான் பண்ணுறோம். அதுக்கு வந்து பருப்பெல்லாம் ஊற போட்டுட்ருக்கேன். ஸோ மணியாங்குழக்கட்டைன்னா இப்போ பாகு வச்சு குழக்கட்டை செய்கிறோம் இல்லையா, அதாவது பூரண குழக்கட்டை, அந்த மாவில் செய்கிறது தான் மணியாக உரட்டி. அவங்க வந்து எல்லா பருப்பும் சேர்த்து 1 கப்பு போடுனாங்க. நான் எல்லாத்துலேயும் ஒரு கப்பு போட்டுட்ருக்கேன். கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து 1 கப்பு தான் போட சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதை வந்து நான் சரியாக கேட்கலை. இந்த பருப்புலாம் ஊற போடுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அந்த மணியாங்குழக்கட்டை குவான்டிட்டி நிறையா நமக்கு கிடைக்கும். மணியாங்குழக்கட்டைக்கு இந்த மாதிரி பருப்புலாம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து 1 கப்பு போட்டால் போதும். ஸோ நான் அதை தான் பண்ணிவிட்டு வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து டக்குன்னு கேட்டாங்க, ஐயோ எல்லாத்தையும் ஒரு கப்பு போட்டுட்டியே அப்படின்னு. சரி பரவாயில்ல இருக்கட்டும்மா, நான் அடுத்த நாள் வந்து அதை வடை மாதிரி செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டேன். ஸோ அப்போ அதை தான் நாங்கள் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மாமியார் வந்தால் தான் இந்த டிஷ்லாம் வந்து பண்ணுவாங்க. நமக்கு வந்து இதெல்லாம் உருட்டுறதுக்கு டைம் இருக்காது, ரொம்ப பொறுமை வேணும். அதுதான் வந்து என்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க, என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி வந்து தைவெள்ளிக்கிழமை வேறு, நிறைய வந்து வேலை இருந்தது எங்களுக்கு. மாவிளக்கு மாவெல்லாம் போட்டோம். அதெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால. எங்கள் மாமியார் சொன்னாங்க, நான் இப்போ இருக்கும்போதே போட்டுடலாம், இல்லாட்டி நான் திரும்ப போயிட்டு வரத்துக்கு ஒரு 10 days ஆகும் அப்படின்னாங்க. அதனால் அன்றைக்கி நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஊற போட்டுட்டேன். மணி குழக்கட்டைக்கும் நாங்கள் உருட்டி வச்சுட்டோம். ஏன்னா காலையில் மாவிளக்கு மாவு போட்டதுனால அந்த மாவு இருந்தது இல்லையா, இதுக்கு பண்ணுறதுக்கு தான் நான் இதெல்லாம் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் பூரணம் மிச்சம் இருந்தது. பூர்ண கொழுக்கட்டை பண்ணிவிட்டு லாவண்யா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். 3வது வாரம் ஆடி வெள்ளி, அவங்க இன்னும் ஆடி மாசத்துல தான் இருக்காங்க. அதனால சரி உங்களுக்கு வந்து வெத்தலை சீவல் கொடுத்துட்டு போகலாம். அன்றைக்கி வந்து மாவிளக்கு மாவு போட்டோம். சாரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணோம். வந்து கொழுக்கட்டை, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். இரு கொடு வரி வராது கையில். இந்த சூடாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா. எப்படி இருக்கு? அதுதான் நான் கூப்பிட்டேன். மாமியார் தான் பண்ணாங்க. எந்திரிச்சிட்டியா? எல்லாமே எங்கள் மாமியார் தான்.
ஷூட் பண்ண எனக்கு நேரம் இல்லை, நான் இன்னொரு நாள் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொன்று சாப்பிட்டு பண்ணி எடுத்துட்டு வரேன். அப்புறம் என்ன இதை அத்தகு மாமகு இவன் ஐநகு. சரி பரவாயில்ல, ஒன்று எடுத்துக்க. என்ன கொஞ்சம் தான்ப்பா பண்ணேன், நான் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரியா? நிக்கில் குட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். ஸோ தை வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம 2 பேருக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ அன்றைக்கி வந்து அவசரமாக பண்ணதுனால பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நான் கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கேயும் தை வெள்ளிக்கிழமை பிஸியாக இருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்க வீட்லேயும் சக்கரை பொங்கல்லாம் பண்ணி ரொம்ப வேலை ஜாஸ்தி அன்றைக்கி லாவண்யாக்கும். ஸோ அந்த பருப்பு வந்து நான் வரத்துக்குள்ளே அரைச்சிட்டாங்க, ஊற போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் தனியாக வடக்கி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அந்த மணி குழக்கட்டைக்கு இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இது வந்து இட்லி குக்கர் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நார்மலாக நம்ம இட்லி வைப்போம் இல்லையா, அந்த டைமிங்ஸ் இருந்தால் போதும். இப்போ அந்த இட்லி குண்டான்லே பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் தாளிச்சுக்கணும். இந்த பருப்பு சேர்க்காமல் நார்மலாக நீங்கள் மஞ்சள் தூள், அப்புறமா உப்பு, மிளகாய் பொடி, தனியா பொடி அதெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ குவான்டிட்டி ஜாஸ்தியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பருப்பெல்லாம் சேர்க்குறோம். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை வந்து பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி டின்னருக்கே இதை செஞ்சிடுறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மித்துன் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் மாமியார் செஞ்சாங்க அப்படின்னா. ஸோ அவங்க எப்போ வரும்போதும் இதை பண்ணிடுவோம் நாங்கள். ரொம்ப ஈஸி தான். அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வெந்நீரில் அப்படியே போட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி உருட்டி இது உருட்டுறது தான் நமக்கு வேலை. குட்டி குட்டியாக உருட்டி ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வந்து மினி பால்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு அதை அரைச்சி இது மாதிரி பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. தச்சுக்குட்டி கூடவே நிற்கிறான் பாருங்கள், எப்போ கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாவு மிச்சம் இருந்தது இல்லையா, அதை நெக்ஸ்ட் டே வந்து நான் மசால் வடை மாதிரி போட்டேன். அதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் சோம்பு, வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து நான் கொஞ்சம் குண்டாக தட்டினேன். அப்புறம் எங்கள் மாமியார் சொன்னாங்க, நல்லா தட்டையாக தட்டு, அப்போ தான் அந்த டீ கடையில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, நல்ல சூப்பராக இருந்தது. ஏன்னா நல்ல சுட ஒரு டீயோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வடை மாவு மிச்சமாயிடுச்சே அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், ஐயோ கூட போட்டோமே அப்படின்னு. ஸோ அதை மறக்காமல் நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி பண்ணேன். ஸோ நான் இதில் காமிச்ச ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த ஆஸ்ட்ரோடாக்கோட ஆப்பும் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வடையும் ரெடி பேசிகிட்டே எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா சுட டீயோட இல்லை காஃபியோட நம்ம சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இந்த விலாக் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.